தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருதராஷ்டிர மன்னன் திரௌபதிக்கு 2 வரங்களை கொடுக்கிறார். அந்த 3வது வரம் என்ன வேணுமோ வாங்கிக்கொண்டாரு. ஆனால் திரௌபதி வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. முதல்ல யுதிஷ்டர், அதுக்கப்புறம் மீதி 4 பேர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், இவர்கள் விடுவிக்கப்பட்டனர். இப்போ கர்ணன் எழுந்து சொல்றான், என்ன ஒரு திமிர் இருந்தா இதுவரைக்கும் உலகத்துல அழகால் அறியப்பட்ட பெருமைப்பட்ட மானிட பெண்கள் யாருக்குமே இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கிறதா நான் கேட்டதே இல்லை. பாண்டவர்கள் படகே இல்லாம தண்ணியில விழுந்துட்டாங்க. அவர்களை கரை சேர்க்கிற கப்பல் மாதிரி திரௌபதி அமைந்திருக்கின்றாள். அதாவது திரௌபதியால தான் அவர்கள் தப்பித்தார்கள் அப்படின்றத சொல்றான் கர்ணன். இதை கேட்ட உடனே பீமசேனனுக்கு அப்படியே கோபம் பொத்து கொண்டு வருகிறது. இப்ப வேற அந்த அடிமை தலையிலிருந்து விடுபட்டு விட்டார்கள். அடிமையா இருக்கும் பொழுதே இவர்களெல்லாம் என்ன பண்றோம் பாரு அப்படின்ட்டு ஆக்ரோஷத்துடன் கிளம்பினவன் பீமன். இப்ப அடிமை இல்லை, விடுதலையும் அப்படின்னு ஆன பிறகு அவனால தாங்க முடியல. என்ன பேசிட்டான் பார்த்தீங்களா? அப்போ ஒரு பெண்ணால் தான் நமக்கு விமோசனம் அப்படின்னு சொல்றான் அவன். நமது வீரம் என்ன ஆனது? இப்படி பேசிட்டு இருக்கான. இப்ப உத்தரவு கொடுங்க, இப்பவே நான் அவர்களை அழித்தொழிக்கிறேன். அப்படி இல்லையா, இங்கிருந்து வெளியே போன பிறகு அதுக்கப்புறம் நான் அவர்களை அழித்தொழிக்கிறேன் அப்படின்றான். மறுபடியும் அவனை சமாதானப்படுத்துகின்றார்கள். இப்போ யுதிஷ்டர் என்ன பண்றாரு, திருதராஷ்டிர மகாராஜா கிட்ட போறாரு. மகாராஜா, நாங்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடக்கின்றோம். நாங்க என்ன செய்யணும், எப்படி செய்யணும், நீங்க சொல்லுங்க அப்படின்னும் போது திருதராஷ்டிரன் சொல்றாரு, யுதிஷ்டா, நீ தர்மத்தை நன்றாக அறிந்தவன், நன்றாக கற்பிக்கப்பட்டவன். இந்த தனங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நீ உன்னுடைய காண்டவ பிரஸ்தம் போய் சேர்ப்பா. எப்பவுமே மற்றவங்க செஞ்ச நல்லதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணுமே தவிர அடுத்தவங்க செய்த கெடுதல்களை தர்ம வழி போவர்கள் யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அதாவது அவர் என்ன சொல்றாரு, நல்லது பண்ணா ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப துரியோதனன் உனக்கு இவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கான், அதையெல்லாம் மறந்துரு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அதை வெளிப்படையாகவே சொல்கின்றார், துரியோதனன் உனக்கு செய்ததையெல்லாம் மறந்து விடு அப்படின்னு ஓப்பனாகவும் சொல்லிட்டார். அவர் சொல்றாரு, அதாவது அடுத்தவர்கள் என்னதான் இழி சொல் பேசினாலும் அதை ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள், தர்ம வழி செல்பவர்கள் அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது யுதிஷ்டா. இப்போ அந்த கீழோர், நடுநிலையில் இருப்பவர், மேலோர் அப்படின்னு 3 கேட்டகரியா மக்களை பிரிக்கின்றார். கீழோர் என்ன பண்ணுவாங்களாம், நல்லா பேசிட்டே இருக்கும் பொழுதே அந்த இழி சொல்லை பேசுவார்களாம். அந்த நடுத்தரத்தில் இருக்கிற மனிதர்கள் என்ன பண்ணுவாங்களாம், எதிராளி ஏதாவது இழிசொல் கடுஞ்சொல் சொன்னா அப்போ இவங்க இழிசொல் பேசுவார்களாம். ஆனா இந்த மேலோர் இருக்காங்க பத்தியா, அவங்க எதிராளி சொன்னாலும் சொல்லாவிட்டாலும், அது என்ன சொல்லாவிட்டாலும் அப்படின்னா, அதில் சொல்ற மாதிரி அந்த முகபாவங்கள், அந்த உடல் மொழி, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி இருந்தாலுமே இவர்கள் எந்த காலத்திலும் இழி சொற்களை பேச மாட்டார்கள். இதுதான் மேலோருக்கு அழகு யுதிஷ்டா. நீ காண்டவ பிரஸ்தம் போயிட்டு நிம்மதியாக இருப்பாய். இது நான் எல்லாருடைய நன்மைக்காகவும் தான் சொல்கிறேன். அது எல்லாருடைய நன்மை அப்படின்னா அவர் பசங்களுடைய நன்மை மட்டும்தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் இன்னொன்னு சொல்றாரு, அதாவது இந்த சூதுக்கு நான் ஏன் ஒத்துக்கொண்டேன் அப்படின்னா, எல்லோருடைய அந்த பலம், இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் இந்த சூதுக்கு ஒத்துக்கொண்டேன் யுதிஷ்டா. உன்னுடைய தாய் காந்தாரி, நான் வயதானவன், கண் தெரியாதவன், எங்களை நினைச்சு பாரு. துரியோதனன் உனக்கு செய்த கெடுதல்கள் அதையெல்லாம் நீ மறந்து விடு. மறுபடியும் சொல்றார் அவர் திருதராஷ்டிரன், மற்றவங்க செஞ்ச நல்லதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், மற்றவங்க செஞ்ச கெடுதலை உடனே மறந்து விட வேண்டும் அப்படின்னு. இதுல 2 விஷயமா பார்க்கலாம். ஒன்று துரியோதனன் செய்த அந்த கொடுமைகளை எல்லாம் மறந்து விடு அப்படின்றது ஒன்று. பாரு, நான் திருதராஷ்டிரன் உனக்கு தந்தை போன்றவன், பெரியப்பா,
நான் வந்து திரௌபதிக்கு வரம் கொடுத்து உங்களை மறுபடியும் சுதந்திரர்களாக்கினேன், உங்கள் தனங்களையெல்லாம் நான் எடுத்துகிட்டு போங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன், நான் நல்லது பண்ணியிருக்கேன், இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி சொன்னதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது திருதராஷ்டிரன் நல்லது பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால் அப்போது அவர் சொன்னதை கேட்கணுமா இல்லையா? அவர் சொல்கிறார், என் பசங்க பண்ணதெல்லாம் மறந்துருப்பா, அதெல்லாம் மனசில் வச்சுக்காதப்பா, நீ பாட்டுக்கு மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு உன் நாட்டில் போய் இருந்துக்கப்பா, உன் நல்லதுக்கு தான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்ல. அப்போ இனிமேல் என் பசங்களை நீ வந்து அவர்கள் மீது பகை வைக்காதே, அவர்களோடு சண்டை போடாதே அப்படின்றது தான் அவர் கேட்டதனுடைய முழு அர்த்தம். அதே மாதிரி பாண்டவர்களும் அமைதியாக திரும்பி விடுகின்றார்கள் காண்டவ பிரஸ்தத்துக்கு. இப்போ இந்த துச்சாசனன் என்ன பண்ணுறான், துரியோதனன் அவங்கெல்லாம் இருக்கும்போது அங்கே போய் சொல்கிறான், என்னது இது, இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு பண்ணோம், கடைசியில் அப்பா இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டாரு. சரி, இப்போது யுதிஷ்டர் திரும்பி போயிட்டாரு, என்ன சும்மா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்னைக்கு இருந்தாலும் நம்ம மேலே பகை இருக்கும். திரௌபதிக்கு நாம் இவ்வளோ பண்ணியிருக்கோம், நம்மளை சும்மா விடுவாங்களா? பகையை அழிக்காமல் விடுவது எவ்வளவு தவறு, எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் நாம் பிடிச்சோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு துரியோதனனை உசுப்பேத்தி விடுகின்றான். இப்போது துரியோதனன் என்ன பண்ணுறான், கர்ணன், சகுனி எல்லாரையும் கூப்பிட்டுக்கின்னு திருதராஷ்டிரன் மகாராஜா கிட்ட போகிறான். தந்தையே, நீங்கள் சுலபமாக அவங்கள அமுச்சிட்டீங்க, ஆனால் அவங்க எப்படி போயிருக்காங்க தெரியுமா? அங்கே யுதிஷ்டர் அவர் வந்து சகோதரர்களுடன் கஞ்சாடையில் பேசி கொண்டிருந்தார். அந்த பீமன் அப்படியே காதுகளில் இருந்தும் கண்ணிலிருந்தும் நெருப்பு பொறி வந்தது. அந்த கதாயுதத்தை எடுத்து அவன் தோல்ல வச்சுட்டு போறான். அர்ஜுனன் அப்படியே சினம் பொங்க அந்த காண்டீவத்தை எடுத்து கொண்டு போகின்றான். அவனுடைய கண்களில் அந்த சினம் தெரிகின்றது. அந்த நகுலன், சகாதேவன் இவங்களும் இப்படி கோபத்தோட தான் போயிருக்காங்க. போயிட்டு சும்மா இருப்பாங்களா? எல்லா அரசர்களையும் சேர்த்து கொள்வார்கள். இதுக்கப்புறம் நம்ம விட்டு வைப்பாங்களா அவங்க? அப்ப நம்ம என்ன பண்றது? அர்ஜுனன் ஒருத்தம் போதும். நம்ம கிட்ட இருக்க அத்தனை பேர் எதிர்க்கு இருந்தாலும், பீஷ்மர், துரோணர், கிருபர், அஸ்வத்தாமன், கர்ணன், அதுக்கப்புறம் வரிசையா எல்லார் பேரையும் சொல்றான். இவங்க அத்தனை பேரும் எதிர்த்து நின்றாலும் அர்ஜுனன் ஒருவனை வெல்ல முடியாது. அப்படி இருக்குச்சு. எவ்வளவு அருமையான வாய்ப்பு கிடைத்தது, நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, பகையை வளர்த்து விட்டு விட்டீர்கள் தந்தையே. இனிமே நமக்கு என்றைக்குமே ஆபத்து தான், நிம்மதியே கிடையாது. அப்போ அந்த கார்த்த வீரியார்ஜுனன் அவரை பத்தி சொல்றான் துரியோதனன். அர்ஜுனனுடைய வீரம் எப்படி தெரியுமா? நானே பார்த்திருக்கேன். கார்த்த வீரியார்ஜுனன் மாதிரி இந்த அர்ஜுனன் அப்படின்னும் போது திருதராஷ்டிரன் கேட்கிறார், அப்படியா, கார்த்த வீரியார்ஜுனன் யாரு, அவரை பத்தி சொல்லு அப்படின்னும் போது அவனுடைய சரித்திரம், அவங்களுடைய சந்ததி, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு அவர் வந்து கார்த்த வீரியார்ஜுனன் ஒரு தடவை ராவணன் சண்டைக்கு வரான். அப்ப என்ன பண்றாராம், ராவணனை அவருடைய வில்லுல அந்த நுனியில கட்டி தூக்கிட்டு போறாராம். அப்பேற்பட்ட வீரனவன். அதுக்கப்புறமா வந்து பரசுராமருடன் சண்டை நடக்கின்றது. அவங்க வந்து எப்படி சண்டை போட்டது அதை பத்தி எல்லாம் சொல்றான். அப்பேற்பட்ட வீரன் அர்ஜுனன். அவனை மாதிரி ஆளை வந்து நம்மளால எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? இப்படி கோபத்தோட போயிருக்காங்க. நாம என்ன பண்ண முடியும்? இப்ப நம்ம பெரிய ஆபத்துல சிக்கி இருக்கின்றோம். பகையை வந்து வளர விடக்கூடாது, எப்படியாவது அழித்து விட வேண்டும். ஆனால் நீங்கள் வளர்த்து விட்டுட்டீங்களே தந்தையே அப்படின்னு திருதராஷ்டிரனிடம் முறையிடுகின்றான் துரியோதனன். கூட ஒரு பெரிய கும்பலே இருக்குது. இப்போதான் பாண்டவர்களை மறுபடியும் சூதுக்கு அழைப்பது அப்படின்ற ஒரு சதித்திட்டம் உருவாக போகின்றது. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.